ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த எக்ஸலில் வந்து கவுண்டிஃப்னா என்னென்னு பார்க்க போகிறோம் இந்த இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷிஃப்ட் சார்ட் இருக்குது. ஷிஃப்ட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நேம் வைஸு, வீக் வைஸு, ஷிஃப்ட்டு ஒரு நாளைக்கு யாராவது என்ன ஷிஃப்ட்டு, என்னைக்கு வீக் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து ரிப்போர்ட்டில் இருக்குது. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம இதை பேஸாக வச்சுக்கிட்டு நம்ம ரிப்போர்ட் ரெடி பண்ணோம், ஷிஃப்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணுறோம். இந்த ரிப்போர்ட்டில் வந்து ஆக்சுவலாக நைட் ஷிஃப்ட்டு, செகண்ட் ஷிஃப்ட்டு, ஜென்ரல் ஷிஃப்ட்டு, ஆர்ஜி, ஆர்என், ஆர்எஸ், ஆர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப், இதெல்லாம் யாருக்கு எந்த டைமில் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெடி பண்ணுறது கவுண்ட் இஃப் யூஸ் பண்ணுறோம். கவுண்ட் இஃபில் வந்து ஈக்குவல் டு போட்டு கவுண்ட் இஃப் போட்டு ரேஞ்ச் செலக்ட் பண்ணுறோம். ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த சண்டே April 5 இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து அந்த ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு பர்சன் வரைக்கும் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்டு கிரிட்டீரியாவிலேருந்து RN48ன்னு போடுறோம். ஸோ RN48 பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா லெஃப்ட் சைடில். ஸோ RN48ன்னு போடுறோம். அதில் வந்து அந்த கிரிட்டீரியாவில் 2 பேர் இருக்காங்க சண்டே அன்னைக்கு. ஸோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் இழுத்து விட்றோம். ஸோ அதில் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெய்லி 2 பேர் வந்து RN48 ஷிஃப்ட்டில் வராங்க. அதுக்கப்புறம் RS48 அதே சேம் தான். கவுண்ட் இஃப் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் செலக்ட் பண்ணுறோம். மறுபடியும் செலக்ட் பண்ணிட்டு அது கமா போட்டு கம்பல்சரி டபுள் எடிட்டர் காலன் போட்டு அந்த RS48ன்னு சொல்லிட்டு மறுபடியும் போட்டு அதை ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஆனால் அந்த எடிட்டர் கமாவை யூஸ் பண்ணி ஆகணும் கம்பல்சரி. ஸோ எனி டெக்ஸ்ட் நீங்கள் கிரிட்டீரியாவை யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டபுள் எடிட்டர் காலன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எகைன் வந்து சேம் தான். அதே மாதிரி நீங்கள் RG48, RG44 ஆஃப் எல்லாத்துக்கும் நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக அதே மாதிரி இப்போ மேலே சொல்லியிருக்க மாதிரியே நீங்கள் போட்டிங்கன்னா அந்த வந்து எவ்வளோ நம்பர்ஸ் அந்த பர் டேயில் வந்து எத்தனை நம்பர்ஸ் அந்த ஷிஃப்ட் வைஸில் இருக்கான்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ இது RG44க்கு இப்போ இது ஆஃபுக்கு. மறுபடியும் அதே மாதிரி அந்த ரேஞ்சு செலக்ட் பண்ணுறோம். மறுபடியும் ஆஃபுக்கு வந்து மறுபடியும் வந்து இந்த மாதிரி ரேஞ்சு செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கம்மா போட்டு மறுபடியும் வந்து டபுள் எடிட்டர் கோலன் போட்டு மறுபடியும் ஆஃபு போட்டு என்டர் பண்ணுறோம். மறுபடியும் ரைட்டில் வந்து ட்ராப் பண்ணுறோம். ஸோ ட்ராப் பண்ணிட்டோம்னா மறுபடியும் டோட்டல் எவ்வளோ ஆஃப்ஸு பர் டே வந்துடும். மிச்சம் மேன் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஆஃப் வந்து சம் பண்ணி மேன் பவரில் போடுறோம். சம் ஈக்குவல் டு சம்மு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலேருந்து ஃபுல்லாக கீழே வரைக்கும், ஸோ அப் டு ஆஃபுக்கு மேலே வரைக்கும் எடுக்கிறோம். இப்போ ரைட் சைடில் ஃபுல்லாக இழுத்து விட்டோம்னா அப் எண்ட் வரைக்கும் போயிடும். ஸோ டோட்டல் இப்போ டோட்டலுங்கிற இன்க்ளூடிங் ஆஃப் வந்து, ஸோ டோட்டல் மேன் பவர் வெளில வந்துடும். டோட்டலாக இன்க்ளூடிங் ஆஃப் சேர்ந்து வந்துடும். அவ்வளோதாங்க சார். இப்போ பண்ண ப்ராசஸை இந்த RN48 அப்படிங்கிற கிரிட்டீரியாவை ஒரு செல்லோட ரெஃபரன்ஸாக போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா RN48 எடிட்டர் கோலன்லாம் எடுத்துடணும். பார்த்தீங்கன்னா செல்லு ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது எடிட்டர் கோலன் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த RN48 அப்படிங்கிற கிரிட்டீரியா வந்து மேனுவலாக என்ட்ரி பண்ணும்போது மட்டும் தான் எடிட்டர் கோலன் யூஸ் பண்ணணும். இன்கேஸ் நம்ம வந்து ஒரு செல்லை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கும் போது அதில் வந்து எடிட்டர் கோலன் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி எடிட்டர் கோலன் யூஸ் பண்ணால் அந்த செல்லை வந்து எடுத்துக்காது எக்ஸல். அதனால் வெறும் எடிட்டர் காலம் எடுத்துகிட்டு வெறும் L5 மட்டும் போடுறோம். இப்போ L5ங்கிற இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
RN48 இருக்குது. அது ஒரு ரெஃபரன்ஸ் RN48ங்கிறது வந்து அந்த ஷிஃப்ட்டு. ஸோ அந்த ஷிஃப்ட்டுக்கு இது ரெஃபரன்ஸாக அதை எடுத்துக்குது. ஆல்ரெடி நம்ம RN48 மேனுவலாக என்ட்ரி பண்ணியிருந்தோம். இப்போ L5ன்னு போட்டிருக்கோம். அதுக்கு அந்த டாலர்லாம் யூஸ் பண்ணுறோம். இந்த டாலர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அது கான்ஸ்டண்ட்டாக அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கும். ரைட் சைடில் கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ரோவுக்கு வந்து இது கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரோ அண்டு காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த டாலர்ஸ் யூஸ் பண்ணுறோம். சரிங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்டார்டிங்லேருந்து ஈக்குவல் டு கவுண்டிஃப்னு போட்டு இப்போ ரேஞ்சு செலக்ட் பண்ணுறோம். இப்போ ரேஞ்சில் வந்து இப்போ செலக்ட் பண்ண உடனே அதுக்கு வந்து மறுபடியும் F4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டாலர் சிம்பிள்ஸ் வரும். இப்போ சென்டரில் டாலர் இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் இது ரைட் சைடில் மட்டும் மூவ் ஆகுது, கீழே மூவ் ஆகாமல் ரைட் சைடில் மட்டும் இந்த ரெஃபரன்ஸ் வந்து இந்த ரேஞ்சு இந்த ரெஃபரன்ஸ் ரேஞ்சு அப்படியே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா செகண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டாலர் வர மாதிரி போட்டிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து மாறாமல் அப்படியே போயிட்டுருக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்த காலமில் மூவ் பண்ணும்போது. ஸோ டோட்டலாக அந்த ஃபார்முலாஸ் ஒரே ஃபார்முலா தான், ஒரு செல்லில் போட்ட ஃபார்முலா. இது எல்லா செல்லும் கம்ப்ளீட் செல்லுக்கும் அதை அப்படியே எடுத்து காப்பி பண்ணி போட்டால் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாமல் கரெக்டாக எக்ஸாக்ட் வேல்யூ கொடுக்கும். இதுதான் வந்து இந்த எக்ஸலில் டாலர் யூஸ் பண்ணி ஃபார்முலா ஃபிக்ஸ் பண்ணுறது. ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது அப்படி பர்மனெண்ட்டாக பக்காவாக இருக்கும். இது நீங்கள் வந்து மேனுவலாக வந்து இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம டைப் பண்ணாங்களா RN48, RS48, RG48, RG44 இதெல்லாம் நம்ம மேனுவலாக டைப் பண்ணோம், ஆஃப்லாம் டைப் பண்ணோம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒர்க் எல்லாத்தையுமே வந்து ரெடியூஸ் பண்ணிட்டோம். ஸோ எக்ஸல் நீங்கள் நல்லா பக்காவாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஈஸியாக வந்து ஒர்க் பண்ணலாம். ஒரு ரிப்போர்ட் எடுக்கணுன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு